இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மற்றும் ஊடகம் வாயிலாக இணைகிற அனைத்து நண்பர்களையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் மகிமைப்படுவாராக. ஆமென். நாளிலும் தேவன் சபைக்கு என்ன பேசுகிறார் என்பதை நம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம். வார்த்தைக்கு உட்பட்டு வாழவும் தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். சபைக்கு உட்பட்டு வாழ்வது முக்கியம். சபையும் வார்த்தைக்கு உட்பட்டு வாழ வேண்டும். ஆமென். வார்த்தைக்கின் அடிப்படையில் தான் சபை இயங்க வேண்டும். இந்த நாளிலும் தேவன் என்ன சொல்கிறார் என்கிறதை நம் சபையில் அபியாசப்படுத்த தேவன் கிருபை செய்வாராக. இன்றைக்கு ஒரு குடும்பத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த குடும்பத்தில் என்னவென்றால் தேவன் நேசிக்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறது. அந்த குடும்பத்தில் ஒரு அசம்பாவிதமான ஒரு காரியம் நடந்து விடுகிறது. தேவனாகிய ஆண்டவர் சரியான நேரத்தில் வந்து விட்டார் என்றால் அதை நிறுத்தி இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் வராததின் காரணத்தினால் அந்த அசம்பாவிதம் நேரிடுகிறது. இந்த நேரத்தில் தேவனுடைய பிள்ளையை எப்படி அணுகுகிறார்? அந்த இடத்தில் தேவன் யார் என்பதை அவர் சொல்லுகிறார். அநேகர்களுக்கு முன்பாக சொன்னது மாத்திரமில்லாமல் அவருடைய கிரியையை அநேகர் சுற்றி உள்ளவர்கள் காண்கிறார்கள். அதை ஆவணப்படுத்தி தேவன் சபைக்கு தெரிவிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். இது திடீரென்று நிகழக்கூடிய ஒரு காரியத்தில் அந்த தேவ பிள்ளைகள் மாற்றிக்கொள்கிறார்கள். வாசிக்கும்படி கேட்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் முதலில் 25, 26 அடிப்படையாக வாசித்துக் கொள்ளட்டும். 25, 26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். Praise the Lord. Amen. கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது எந்த சூழலில் எழுதப்பட்டிருக்கிறது? தேவன் ஏன் இதை சொல்லுகிறார்? எந்த இடத்தில் சொல்லுகிறார்? அது சொன்னது மாத்திரமில்லாமல் அதை he demonstrate, அவர் அதை செயல்படுத்தியும் காமிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் அநேக நேரங்களில் இந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம், ரொம்ப கஷ்டமான நிலைமை. ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்தோம், இந்த வீட்டில் தான் விருந்து வைத்து ஒரு மார்த்தாள் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தால், மரியாள் தேவனுடைய பாதப்படியில் இருந்தால். ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு இடத்தில்தான் ஒரு அசம்பாவிதமான ஒரு காரியம் நடைபெறுகிறது. இந்த சூழலில் என்ன நடைபெறுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு மரணம் ஏற்பட்டு விடுகிறது. லாசரு என்கிறவன் இறந்து போய்விடுகிறான். மார்த்தாளும் மரியாளும் லாசருவும் 3 பேர் அந்த வீட்டில் இருந்தார்கள். 2 பெண்களை விட்டு ஒரு ஆண் மரித்து போய்விட்டான். அந்த இடத்துல இந்த சூழலில் தான் இந்த இடம் ஆரம்பிக்கப்படுகிறது. வாசிக்கும்படி கேட்கிறேன். முதலாவது 11வது அதிகாரம் 1 to 6 வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமளம் தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரின் இடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். Praise the Lord. கிறிஸ்துவானவர் தாமதித்தார். ஆமென். அவன் வியாதியாய் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டதும் கிறிஸ்துவானவர் போகவில்லை, தாமதித்தார் என்று முடிக்கப்படுகிறது. முதலாவதிலிருந்து ஒவ்வொன்றாய் நாம் பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இதில் பாருங்க, மார்த்தாள் மரியாள் என்று தேவனை சிநேகிக்கிறவர்கள், தேவனால் சிநேகிக்கப்படுகிறவர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எல்லாம் ஒரு இருளாக மாறிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நாம் இந்த கதையின் முடிவை அறிந்ததினால் சந்தோஷமாக நாம் பேசுகிறோம். ஆனால் அவர்கள் அந்த காரியத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது லாசரு உயிர்ப்பான் என்று. ஆனால் அவர்கள் அந்த சஞ்சலத்தோடும் துயரத்தோடும் இருக்கும் பொழுது அவர்கள் எழுதுகிறார்கள், அவன் அப்போதைக்கு அவன் சாகவில்லை, சாகிறதுக்கு முன்னால் எழுதுகிறாங்க. ஆனால் கிறிஸ்துவானவர்
அவன் மரிக்கும் வரை இருந்ததும் அல்லாமல் 4 நாள் கழித்து தான் அங்கே போக நேரிட்டது. அதில் என்ன சொல்கிறார் என்றால், கிறிஸ்துவானவர் அது இதோட முடிய போகிறதில்ல, கிறிஸ்துவுக்கு அறிவார், ஆனால் மற்றவர்கள் அறியாது இருந்தார்கள். மார்த்தாலும் மரியாலும் என்ன எதிர்பார்த்தார்கள் என்றால், இந்த செய்தி கிறிஸ்துவை போய் சேர்ந்த உடனே அவர் திரும்பி வந்து விடுவார். அநேக அற்புதங்களை செய்தார், அதில் ஒரு அற்புதமாக எனது சகோதரனை எழுப்பி விடுவார்கள் என்று நம்பியிருந்தார்கள். ஆனால் அதில் குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவானவர் தாமதித்தார். ஆமென். அன்பானவர்களே, அநேக கேள்விக்குறியின் மத்தியில் வாழும் பொழுது அநேக தாமதங்கள் நம் வாழ்க்கையில் நாம் காண்கிறவர்களாக இருக்கிறோம். தேவ பிள்ளைதான், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தான், தேவனை சிநேகிக்கிறவர்கள் தான், தேவனால் சிநேகிக்கப்படுகிறவர்கள் தான். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்தது. அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவருடைய சகோதரன் மரித்து போய்விட்டான். இதை கேட்ட மாத்திரத்தில் வருவார் என்று மரிக்கும் முன்னால் மெசேஜ் போயிடுச்சு. அதை பார்த்து விட்டு தேவன் வரவில்லை. அநேக நேரங்களில் நம் வாழ்க்கையில் ஜெபித்த ஜெபம், தேவனின் மௌனத்தை பார்த்திருக்கிறோம். இது நமது கண்களின் நிமித்தம் பார்க்கும்போது இது தேவனுடைய தாமதமாக தெரிகிறது. மனிதர்களுடைய கண்களுக்கு அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள், மரிக்கும் முன்பாக அவனை விடுதலை குணமாக்கி விட்டால் அவன் மரணத்தை ருசி பார்க்க தேவையில்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அவன் மரிக்கும் வரைக்கும் கிறிஸ்துவானவர் அந்த இடத்திற்கு செல்லவில்லை. நம் வாழ்க்கையில் அநேக இடங்களை கடந்து செல்லும் பொழுது அநேக பின்மாற்றமான சூழல் ஏற்படுகிறது. ஜெபித்தோம், ஆனால் காதில் தேவன் கேட்காதது போல் இருந்தார். ஜெபித்தோம், ஆனால் தாமதப்படுத்தினார். இப்போ உடனே தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்கின்ற நேரத்தில் தேவன் கிரியை செய்யவில்லை. அநேக சூழல், அநேக காரியங்கள், நாம் செயல்பட வேண்டிய காரியங்கள் தாமதிக்கப்பட்டது. ஏன்? நம் ஜெபம் கேட்கப்பட்டதா? தேவன் கேட்டாரா? மார்த்தாள் மரியாளை நேசித்தாரே, நாம் தேவனை நேசிக்கிறோமே, தேவன் நம்மை நேசிக்கிறாரே. ஏன் தாமதமாகிறது? தாமதம் ஏற்பட்டது, ஆனால் அது மனிதனுடைய கண்களில் தாமதமாக இருந்தது. ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த அந்த இது தேவனுடைய மகிமைக்காக அந்த காரியம் நடைபெறுகிறது. ஆமென். அநேக இது வந்துட்டு அவன் 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 சுகவீனமாக இருந்து மரித்தது தேவனுடைய மகிமை அல்ல, அது நிமித்தம் தேவன் மகிமைப்பட போகிறார். ஆமென். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் எல்லாம் எனக்கு செய்தது தீமைக்கென்று செய்தீர்கள், ஆனால் தேவனோ நன்மையாக மாற்றினார். சுகவீனமாக இருப்பது தேவனுடைய மகிமை அல்ல, சுகவீனத்தின் மத்தியில் தேவன் கிரியை செய்கிறார் அல்லவா, அதில் அவருக்கு மகிமை ஏற்படும். ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவன் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது, இந்த மரணம் இது வந்துட்டு தேவனுடைய மகிமைக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆமென். அநேக நம்ம வாழ்க்கையில் ஆராய்ந்து அறிய வேண்டும் என்று அநேக இடத்தில் பார்த்துருப்போம். உலகத்தாரும் அதை சொல்வார்கள், அவர்கள் வேலை கான்டெக்ஸ்டில் சொல்லலாம். ஆனால் என்ன என்று பார்க்கிறோம் என்றால், பவுலடியார் சொல்லுகிறார், சில நேரங்களில் நாம் எதற்காக அநேகர் வந்துட்டு கர்த்தருடைய பந்தியை அலட்சியமாக எடுத்ததினால் பலவீனமாகவும் சுகவீனமாகவும் மரணத்தை எட்டினவர்களும் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில சுகவீனங்கள் இந்த உலகத்தின் வீழ்ச்சியினால் நமக்கு வந்து சேருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. சில சுகவீனங்கள் நமது பழக்கத்தினால், புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தால் சில காரியங்கள் வந்து நேரிடுகிறது. இதை போல் சார்ந்த வெவ்வேறு காரணங்கள் ஒவ்வொரு இதுக்கும் இருக்கிறது. இந்த இடத்தில் நடைபெறுவது தேவனுடைய மகிமைக்கென்று மாற்றப்படும். ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், அநேக ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று சொல்கிறார்கள் அல்லவா, சுவிசேஷம், அது என்ன செழிப்பின் உபதேசம் என்று சொல்கிறார்கள் அல்லவா. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், உங்களுக்கு விசுவாசம் இருந்திருந்தா இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்காது, விசுவாசம் இல்லாத நிமித்தம் இதெல்லாம் நடந்தது, நீங்கள் தேவ வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள், நடந்திருக்காது அப்படின்ட்டு. ஆனால் இந்த வேத வசனம் அவர்களை எல்லாம் தவறு என்று நேரடியாக நான் சொல்லவில்லை, வேதமே அவர்களை காமித்து கொடுக்கிறது. ஏன்? தேவன் நேசித்த குடும்பம், தேவனால் நேசிக்கப்பட்ட குடும்பம் ஒரு காரியத்திற்குள் கடந்து செல்லப்படுகிறார்கள். ஆமென். அநேக சில காரியங்கள் வாழ்க்கையில் நடப்பது வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கலாம். எல்லாமே நாம் சொல்லிவிட முடியாது, நம் எல்லாமே விசுவாசத்திலே வாழ்ந்துட்டா வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது என்று சொல்லிவிட முடியாது. ஒரு மரணத்தை, தேவனை நேசித்த ஒரு குடும்பம் ஒரு இருளின் மத்தியில் கேள்விக்குறியோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நாட்களில் கால சூழல் எப்படி இருந்ததென்றால்,
பெண்களுக்கு அதிகமான ஒரு உத்தரவாதம் படுத்தப்பட்ட இடங்கள் கிடையாது. இவ்விதமான சூழலில் ஆண் மகன் ஒருவன் இருந்தும் அவன் மரித்தது ஒரு பெரிய இழப்பாக அந்த குடும்பம் பார்த்து கொண்டிருந்தது. இதன் மத்தியில் தான் தேவன் செயல்படுகிறார் இருக்கிறார். அதில் சொல்றாரு, இதை தாமதித்து தான் தேவன் போக போகிறார். தேவனை சொல்கிறார், கேட்ட உடனே போயிருக்க வேணும். ஆனால் தேவன் நாம் செயல்படுவது போல தேவன் செயல்பட வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆமென். நாம் நினைப்பது போல் அவர் செயல்பட வேண்டியதும் கட்டாயம் இல்லை. அதில் நீங்கள் கவனித்தீர்கள்னா தெரியும், 2 நாள் தான் அவர்களுடைய சம்பிரதாயத்தின்படி ஒரு காரியம் மரணம் என்று கேள்விப்பட்டவுடன் 2 நாள் கழித்து போகிறார் என்றால் அது பயங்கர ஒரு அஃபென்சிவ். அது வந்துட்டு அவங்கள ரொம்ப அவமதிக்கிற மாதிரி ஒரு காரியம். அது அவர்கள் கலாச்சாரம் என்று இல்லை, நமது கலாச்சாரத்திலும் கல்யாணத்திற்கு போகாமல் இருந்தாலும் சரி, பிறந்த நாளுக்கு போகாமல் இருந்தாலும் சரி, இறந்த நாளிற்கு போகவில்லை என்றால் அது ஒரு பெரிய ஒரு காரியமாக காணப்படும். கிறிஸ்துவானவர் சொன்ன ஒரு காரியம் கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு காரியமாக காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த இடத்தில் 1-7 வாசிக்கிறோம். அந்த லாசரு மரித்து விடுகிறான், அதை கிறிஸ்து இது பண்ணுகிறார். அடுத்தது வாசிக்கும்படி 7-14 வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீசர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அடுத்த காரியத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இருள் வெளிச்சம், இது வந்துட்டு அந்த குடும்பத்திலிருந்து சீஷர்களோடு இருந்து நடக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. சீஷர்களுடன் கிறிஸ்து பேசுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. யூதேயாவுக்கு போனால் தேவனை கல்லெறிந்து கொன்றுவிட முயற்சி செய்தார்கள், மீண்டும் கொல்ல உங்களை முயற்சி செய்வார்கள். அவர்களுக்கு அதற்கு இருள் வெளிச்சம் என்று அந்த காரியத்தை முன்வைக்கிறார். வெளிச்சம் என்பது எதை குறிக்கிறது என்றால், கிறிஸ்து வெளிச்சமாயிருக்கிறால் கிறிஸ்துவில் நடக்கும் பொழுது வெளிச்சத்தில் நடப்பதற்கு சமமாகவும், கிறிஸ்துவை புறக்கணித்து தற்சார்பாக செயல்படுகிற நபர்கள், கிறிஸ்து இல்லாமல் வாழ்கிறவர்கள், இருளில் வாழ்கிறவர்களும் அவர்கள் இடரல் அடைவார்கள் என்றும் வேதத்தில் சொல்லுகிறார். இதை சொல்லப்பட்ட பிறகு அடுத்து சொல்லுகிறார், சீஷர்களுடன் பேசப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. சீஷர்களில் ஒருவன் தோமாவாக இருக்கிறான். தோமா யார் என்று நாம் எல்லாரும் அறிவோம். அந்த சந்தேகப்பட்டு கையை நான் தொட்டு பார்த்தால் தான் நம்புவேன் என்று சொன்ன ஒருவனாக இருக்கிறான். அதற்கு பின்பாக அவன் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், ரபி போகிறார், அவரோடு போய் நாமும் மரிப்போம் என்று சொல்ல. இது ஒரு சீஷனுடைய இடத்திலிருந்து சரியான ஒரு விதத்தை பேசுகிறான். 3 காரியத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு குடும்பம் அங்கே இருக்கிறது, இரண்டாவது இந்த சூழ்நிலையில் கிறிஸ்து அங்கே பேசி கொண்டிருக்கார். அடுத்து நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு சீஷன் சொல்லுகிற சரியான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. தோமானால் இறுதியில் கிறிஸ்து மரிக்கும் பொழுது கிறிஸ்துவை விட்டு போன ஒருவரில் அவனும் ஒருவனாயிருந்தான். ஏன் அப்படி போனான்? ஏனென்றால் அவனுக்கு அந்த நேரத்தில் ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் பாருங்கள், அவன் சொல்லுகிறான் போய் மரிப்பதற்கும் தயாராக இருக்கிற ஒருவன். ஆனால் என்ன நடந்தது என்றால், கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு, தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு, நம் சரித்திரம் சொல்லுகிறது, சென்னை பட்டணத்தில் அவர் மரித்த இடத்தை இன்னும் ஆவணமாக வைத்திருக்கிறார்கள். ஆமென். அவனுக்கு உடனே கிறிஸ்துவுக்காக மரிக்க முடியவில்லை, ஆனால் இந்த வார்த்தை அவன் வாழ்க்கையில் நிறைவேறியது. அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில் சுயமாக செய்ய முடியாத ஆவியானவருடைய கிரியை நமக்கு வேணும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இதுதான் ஒரு சீஷன் சொல்லுகிற வார்த்தை. ஒரு ரபியை நோக்கி சீஷன் சொல்கிற வார்த்தை, அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், பெற்றுக்கொண்ட உபதேசங்கள் எல்லாற்றையும் பெற்றுக்கொண்டு அவரோடு போய் மரிப்போம் என்பதுதான். நாம் சபையாக இருக்கிற யாவருக்கும் சொல்லப்படுகிற காரியம் இதுதான், அவரோடு போய் மரிக்க வேண்டும். ஆமென். மரிக்கவும் தயாராக இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், நம் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த மதமாற்ற
நம் சட்ட ஒழுங்குகளை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவர்கள், சட்டத்திற்கு மீறி நடக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மதமாற்ற தடை சட்டம் என்று சொல்லி சபையின் வாயை அடைக்க முயற்சித்தவர்களுக்கு சபை வாயை அடைக்க முடியவில்லை. ஆமென். என்ன அதை காமிக்கிறது என்றால், உங்கள் சட்டத்தை, இந்த சட்டத்தை எல்லாம் பின்பற்றுவோம், வன்முறையாளர்களாக இருக்க மாட்டோம், ஆனால் வேதத்துக்கு புறம்பான காரியத்தை செய்ய சொன்னால் அதற்கு பின்பாக நாங்கள் போக மாட்டோம், கிறிஸ்துவோடு மரிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆமென். அதில் தான் நம்ம தானியேலை பார்க்கிறோம். தானியேல் எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து சரியான விதத்தில் நடந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் ராஜா ஒரு உத்தரவு சொல்லுகிறார், ஜெபம் செய்வதில் இடையூறு ஏற்படுத்தும்படிக்கான காரியத்தை ஒன்று நடைபெறுகிறது. ஆனால் அதற்கு அவன் காதுகளை செவி கொடுக்கவில்லை. ஆமென். 4 வாலிபர்களை பார்க்கிறோம். உண்மையான தேவனை தவிர வேற யாருக்காகவும் எங்களுடைய அவர் அல்லீஜியன்ஸ், எங்களுடைய டிவோஷன், அதை நாங்கள் கொடுக்க போகிறதில்ல. நாங்கள் மெய்யான தேவனை வணங்குவோம். இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் பெரிய யாரும் கத்தியை கழுத்தில் வச்சுட்டு நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றியா இல்லையா என்று மறுதளிக்கிறியா இல்லையா என்று கேட்க மாட்டார்கள். நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம். ஆனாலும் சட்டவிரோதங்களாக செயல்படுகிற அநேக தீவிரவாதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம் வாழ்க்கையில் எப்படி வரும் என்றால், இந்த நம்ம கிறிஸ்து அல்லாத பின்னணியிலிருந்து வந்தவர்களுக்கு புரியும், இந்த சம்பிரதாயமெல்லாம் நம்ம சம்பிரதாயம்ல, இதெல்லாம் நம்ம பண்ணாமல் போய்விட்டா எப்படி, நீ என்ன கிறிஸ்துன்னு போய்விட்டா ஜாதியெல்லாம் விட்டுட்டு வந்துட்டா எப்படி என்று கேட்பார்கள். கிறிஸ்துவுக்காக எதையும் விட்டு விட்டு வர வேண்டும். ஆமென். இந்த வாழ்க்கையில் நம்ம நினைத்து விடக்கூடாது, நாசில சுவாசம் உள்ள மனுஷனை சிரிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு மீறுதலாகி நடந்து விடக்கூடாது. ஆமென். தேவனுடைய வார்த்தை மனிதனை விட முக்கியம். ஆமென். இன்னைக்கு இருப்பார்கள், இன்னைக்கு 4 வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் என்னை புண்படுத்தீர்கள்னு சொல்வார்கள். நம் தேவனை புண்படுத்தி விடக்கூடாது. ஆமென். நம் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை எதுவோ அதை அடித்தளமாக வைத்து வாழ வேண்டும். அதனால் மற்றவர்கள் புண்பட்டால் அது நமக்கு பிரச்சனை இல்லை. நம் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். வார்த்தையை மீறுகிறவர்களாகவும் அல்ல. ஆமென். மக்கள் கவலைப்படட்டும், அவர்கள் துக்கப்படட்டும், சம்பிரதாயமும் வேண்டாம், அவர்கள் கலாச்சாரமும் வேண்டாம், இந்த உலகத்துக்கான காரியம் எதுவும் வேண்டாம். கிறிஸ்துவோடு மரிப்பதை தான் தேவனுடைய ஜனங்கள் முன்பாக வைத்திருக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்துவோடு மரிப்பது என்பது ஒரு உயர்வான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பார்க்கணும், நம்ம மரிக்க போவதில்லை, அவருக்காக வாழ போகிறோம். ஆமென். அவருடைய சாட்சியாக நாம் இருக்க போகிறோம். அது அரசாங்கம் நடுவில் வந்தாலும் சரி, நம் சொந்தக்காரர்கள் நடுவில் வந்தாலும் சரி, எவருக்கும் we don't change our allegiance. ஆமென். நமது டிவோஷன், நமது உடன்படிக்கை தேவனோடு பண்ணதை எந்த இடத்திலும் மாற்றப் போவதில்லை. ஆமென். அந்த இடத்துல தான் தோமாவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம், தேவனோடு சென்று அவரோடு மரிப்போம், அவருக்காகவும் மரிக்க வேண்டும். ஆமென். தேவன் மகிமைப்படுவாராக. பார்க்கிறோம், ஒரு சைடில் ஒரு குடும்பம் கடினமான ஒரு சூழலில் போய் கொண்டிருக்கிறார்கள். மற்ற ஒரு இடத்தில் என்ன நடக்கிறது என்றால், சீஷர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள், தேவன் தாமதமாகவும் சென்று கொண்டிருக்கிறார். முதலாவது லாசருவின் மரணம் முதலாவது ஒரு காரியமாக நாம் கவனித்தோம். இப்போ 2வது காரியம், இயேசுவே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். இதுதான் தலைப்பு, இதுதான் 2வது பாயிண்ட்டும். கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார். வாசிக்கும்படி கேட்கிறேன். 17வது வசனத்தின் முதல் 27வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்றென்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள்.
இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். Praise the Lord. Amen. கிறிஸ்துவானவர் அந்த இடத்திற்கு வந்து விட்டார், பெத்தானியா என்கிற கிராமத்திற்கு, எருசலேம் அருகே உள்ள கிராமத்திற்கு. அதை கேட்ட மாத்திரத்தில் மார்த்தாள் வந்து விட்டாள். அநேகர் இருக்கிறார்கள். அதில் எழுதப்பட்டதை பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்கிறோம், அந்த குடும்பம் உண்டு அநேக காரியங்களை அநேகர்களுக்கு செய்ததினால் அது ஒரு 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 விஐபி ஃபேமிலி மாதிரி அங்கே இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்குறோம், கிறிஸ்துவானவர் வரவில்லை, ஆனால் லேட்டாக வந்திருக்காரு. வந்த உடனே அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஆண்டவரே, நீங்கள் இப்படிலாம் இருந்திருந்தீங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்காதே, இழந்து போனவனை நாங்கள் இது பண்ணியிருக்கலாமே, இருந்தாலும் உண்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்கிறார். அன்பானவர்களே, மார்த்தாள் ஒரு கிறிஸ்டாலஜி, கிறிஸ்துவை பற்றின அறிவை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நாம் கிறிஸ்து அந்த வீட்டுக்கு அடிக்கடி போய் அந்த இடத்துல அநேக போதனைகள் பண்ணும் பொழுது அவளும் பார்க்கிறார் கிறிஸ்துவை, அவருடைய போதனையும் கேட்கிறாள், அவர் யார் என்றும் அறிந்து கொள்கிறாள். அவள் சரியான இடத்தில் கிறிஸ்து யார் என்று சொல்கிறாள். இதுக்கு அடுத்து எஸ்கட்டாலஜி. அவள் சொல்கிறார், கிறிஸ்து சொல்கிறார், அவன் மீண்டும் எழும்ப போகிறான் என்று சொன்னவனே, கட்டாயம் எழும்புவார் ஆண்டவரே, கடைசி நாளில் எழும்புவான். நண்பர்களே, வேதம் முழுவதும் யோபுவில் பார்க்கிறோம், தானியேலில் பார்க்கிறோம், வேதம் முழுவதும் அநேக இடங்களில் இந்த மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவானவர் வந்து மனிதர்களுடைய கண்களை திறந்தார். இந்த விஷயத்தில் இந்த இடத்தில் பார்க்கிறோம், மரியாள் சொல்லுகிறாள், மீண்டும் கடைசி நாளில் எழும்புவாள். ஆனால் கிறிஸ்து வந்துட்டு இப்பொழுது ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை பேசி கொண்டு இருக்கிறார். இதை பேசி கொண்டு இருக்கும்போது தான் அவள் சொல்லுகிறார், இறுதியில் கண்டிப்பாக இந்த நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வந்துட்டு உலகத்தில் தான் பவுல் சொல்லுகிறார், நம்பிக்கை இல்லாதவர்கள் போல் நீங்கள் இருக்கக்கூடாது, இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்கும் என்பதை அடித்தளப்படுத்துகிறார்கள். இது இல்லாமல் இருக்குமே ஆனால் எல்லாமே சரிதான். ஒரு ஒரு கஷ்டப்படுகிறவர்களிடத்தில் அவர்களுடைய உடைமையை பிடுங்கிக் கொள்ளலாம், முடியாதவர்களை கொலை செய்து விடலாம், பணத்தை கொடுத்து காரியங்களை மாற்றி விடலாம், எல்லாம் சரியாகிவிடும். ஏனென்றால் அடுத்த ஒரு வாழ்க்கை இல்லை, இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ முடியுமோ வாழ்ந்துவிட்டு போய்விடுவோம் என்று. ஆனால் நம் நம்பிக்கை அது அல்ல. உலகத்தை தாண்டி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஒரு நாள் கனவு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மறுமையான வாழ்க்கையை குறித்து இங்கே மார்த்தாள் சொல்லுவதை பார்க்கிறோம். அதற்கு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், அது அப்போ இல்லை, இப்போவே எழுந்திருப்பான் என்று. மறுமையை குறித்த ஒரு இடத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துவை குறித்த அறிவும் இருக்கிறது அவளுக்கு, மறுமையை குறித்த அறிவும் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவானவர் வேற ஒரு காரியத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். வாசிக்கும்படி கேட்கிறேன், 28 to 35 வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு, அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். 25, 26 மட்டும் ஒரே ஒரு முறை வாசிங்க. அதுல இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். Praise the Lord. Amen. இது கிறிஸ்துவை பற்றி, இந்த சூழலின் மத்தியில் கிறிஸ்து தம்மை பற்றி தாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஏதோ ஒரு மறைவான 4 செவற்றுக்குள் செய்யவில்லை, ஒரு பெரிய ஒரு கூட்டத்தின் நடுவில் செய்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இதை கவனிக்கணும். இது கிறிஸ்து யார் என்பதை அவர் நிலைவரப்படுத்துகிறார்.
அன்பானவர்களே, அநேக உபதேசங்கள் இருக்கிறது. நமது பிரிவு நமது இதிலே பிரிவு என்று சொல்லி யெகோவா சாட்சிகள் சகோதரர்கள் இருக்கிறார்கள். நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றொரு மதம் என்று சொல்லி அவர்கள் இருக்கிறார்கள். இந்து சகோதரர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு கடவுளாக வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்து வேதத்தின் அடிப்படையில் இல்லாத கிறிஸ்து யாரும் வேதம் பேசுகிற கிறிஸ்து அல்ல. நான் இஸ்லாமிய சகோதரி நேசிக்கிறேன், அநேக நண்பர்கள் இருக்கிறார்கள், மற்ற யெகோவா சாட்சிகளையும் நேசிக்கிறேன். ஆனால் சத்தியம் என்னவென்றால் அவர்கள் தவறான ஒரு கிறிஸ்துவை போதித்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து யார் என்பதை அடித்தளப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர் கிறிஸ்துவானவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் யாரால் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருப்பார்கள் என்றால் தேவனை அது கை காமிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருப்பார். அவரிடத்தில் தான் ஜீவன் புறப்படுகிறது, ஜீவன் இருக்கிறது. அதே கிளைம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மரித்தாலும் பிழைப்பான், மரணத்தை சந்திக்காமலும் இருப்பான். அது அடிப்படையாக என்ன சொல்லுகிறது என்றால், கிறிஸ்துவானவர் மரணம் என்று சொல்லப்படுகிற இடமெல்லாம், இந்த இடத்துல தான் சீஷர்கள் புரியவில்லை என்று அவன் மரணித்தான் என்று சொன்னார் ஆண்டவர். ஆனால் மரணம் என்று சொல்லப்படுகிற இடமெல்லாம் உறக்கமாய் இருக்கிறான், தூங்கி கொண்டு இருக்கிறான் என்று தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த உலகத்தில் கண்களை மூடி மற்ற உலகத்தில் கண்களை திறக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழு. ஏனென்றால் அவனுக்கு உயிர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவானவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். இன்னொரு இடத்தில் நானே ஜீவ அப்பமாயிருக்கிறேன் என்று சொன்னார். நானே வழியாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஐ ஆம் எ கேட். ஐ ஆம் த வைன். என்னது நானே திராட்சை செடியாக இருக்கிறேன் என்று சொன்னார். இது எல்லாம் சொல்லிட்டு வந்த தேவன் தான் அந்த இடத்துல சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். கிறிஸ்து அல்லாமல் எதுவும் ஜீவன் அற்ற ஒரு காரியம்தான். கிறிஸ்து இல்லை என்றால் இருளில் நடக்கிற ஒரு காரியம்தான். இந்த இடத்துல தேவன் தன்னை யார் என்று சொல்கிறார். அநேகர் சொல்கிறார்கள், நாங்களும் கிறிஸ்துவை தீர்க்கதரிசி என்று நம்புகிறோம் அல்லவா, அப்படி என்றெல்லாம் சொன்னால் நம்ம உடனே ஆமாம் நம்மளாம் ஒன்று என்று சொல்லிவிடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் வேதத்தின் அடிப்படையான கிறிஸ்துவை நம்பவில்லை. அவர்கள் பொறுத்த கிறிஸ்து யார் என்றால் நேராக பார்த்து எழுதப்படவில்லை. அவர்கள் தரிசனமாக பார்த்ததை 600 ஆண்டுகளுக்கு அப்புறம் வேறொரு இடத்தில் எழுதப்பட்டது அவர்களுடைய புஸ்தகம். இந்த யோவான் புஸ்தகத்தில் எழுதுகிறான். 1 யோவானில் வாசிக்கும்போது தெரியும், நாங்கள் கண்களால் பார்த்ததையும் காதுகளால் கேட்டது தொட்டு அவரை அறிந்து கொண்டதை நான் பார்த்து எழுதுகிறேன் என்று சொல்லுகிறான். நேரடியான சாட்சி ஆவியானவர் வைத்து எழுதுகிறார். இந்த இடத்தில் கிறிஸ்துவானவர் சொன்னதை அடித்தளப்படுத்துகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆமென். இந்த வாழ்க்கையோடு முடிவதல்ல, மறுமை ஒன்று இருக்கிறது. இந்த பாவத்தில் மரித்திருந்தாலும் சரி, என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். ஆமென். உயிர்ப்பிப்பான். அதுதான் அடிப்படையான காரியமாக இருக்கிறது. மரணம் என்று இந்த உலகத்திற்காக சொன்னாலும் நாம் மரணத்தை தாண்டி ஒரு வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல கிறிஸ்துவானவர் உயிர்ப்பிக்கும் தேவனாக வெளிப்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். 3வது இடத்தில் பார்க்கிறோம், லாசருவை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அதை இப்போ இல்லை, அதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை பார்த்து விடுவோம். 33வது சங்கீதத்தில் வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு கண்ணீர் விட்டார். அதை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள், எவ்வளவு இவர் தேவனை அவர் அந்த பிள்ளைங்களை நேசிச்சிருக்காரு என்று சொல்கிறார். அன்பார்களே, இந்த இடத்தில் என்ன, ஒரு இடத்தில் தெய்வீகத்தை பார்க்கிறோம், மற்ற ஒரு இடத்தில் முழுமையாக கிறிஸ்து தேவனாக இருந்தார், முழுமையாக கிறிஸ்து மனிதனாகவும் இருந்தார். இது அடிப்படையான உபதேசம். இதில் தான் சபை இருக்கிறது. கிறிஸ்து திருத்துவ தேவனில் ஒருவர், அவர் தெய்வீகமாகவும் இருந்தார், உலகத்தில் மனிதனாகவும் முழுமையான மனிதனாகவும் இருந்தார் என்பது. இதற்கு எதிராக வர்ற யாரையும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. சில வேறுபாடுகள் உள்ள பிரிவுகள் இருப்பார்கள். இப்படி தான் ஆராதிக்க வேண்டும், சத்தம் இல்லாமல் அமைதியாக ஆராதிக்க வேண்டும் விரும்புகிறவர்கள் இருப்பார்கள். சிலர் இந்த 2வது வருகையை பற்றின வேறுபாடான புரிதல் உள்ளவர்கள் இருப்பார்கள். அதெல்லாம் செகண்டரி. ஆனால் பிரைமரியான ஒரு கான்செப்ட் என்னன்னா, கான்செப்ட் இல்லை, ஒரு சத்தியம் என்னவென்றால்,
கிறிஸ்து தேவனாய் இருக்கிறார், முழுமையாக மனிதனாய் அவதரித்தார். இந்த இடத்துல பாருங்க, கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல அவங்க யோசிச்சிருக்காங்க, ஆண்டவரே நல்ல நேரத்தில் நீங்கள் எங்களோட சாப்பிட நேரத்தில் இருந்தீங்க, ஊழியம் செய்யும் போது இருந்தீங்க, பாதத்தில் உட்கார்ந்துருக்கும் போது உபதேசிச்சிங்க, எங்களுக்கு அநேக நல்லது செஞ்சீங்க. ஆனால் இப்போ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஆனால் நீங்கள் தாமதித்து வந்திருக்கிறீரே ஆண்டவரே என்கிற ஒரு கேள்வி இருக்கும் அவர்கள் மனதில். இது எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீரா, இதெல்லாம் உமக்கு தெரியவில்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். இது மரியாளுக்கும் இருந்திருக்கலாம், இன்றைக்கு ஜெபித்து கேட்கப்படாத நமக்கும் அந்த கேள்வி இருக்கலாம். அந்த இடத்துல தான் பார்க்குறோம், தேவன், அதான் எபிரேய புஸ்தகத்தில் எழுதுகிறான், தேவன் வந்துட்டு எதையும் இது பண்ணாத ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்கிறவர் அல்ல. நம்மை போன்று நடந்து நல்ல வெற்றிகரமாக வாழ்ந்தவர் தேவன். கிறிஸ்து மனிதனாக அவதரித்து நம்மை போன்ற கஷ்டங்களுக்குள்ளெல்லாம் போய் வெளியே வந்தவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்தில் கிறிஸ்துவானவர் எந்த அளவுக்கு அவர்களை நேசித்தார்கள் என்று அவர்கள் புரிந்து கொண்டார். சுற்றி உள்ளவர்கள் பார்த்தார்கள். அதில் என்ன கவனித்தீர்கள் என்றால், அந்த வார்த்தை வந்து டிவைன் லவ் என்று எழுதப்பட்டிருக்கு. தெய்வீக அன்பு கொண்டு நேசித்தார் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்குது, கிரேக்க மொழியில் சரியாக வாசித்தால். இந்த நேரத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்துவானவர்களோடு அழுகிறார், அவர்களோடு தான் இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் அநேக காரியங்களையும் சொல்லியிருக்கிறார். ஆனால் இதெல்லாம் முற்று பெறவில்லை. இது நடு காரியம், இரண்டாவது காரியமாக நடைபெறுகிறது. கிறிஸ்து யார்? முதலாவது லாசருடைய மரணம், இரண்டாவது கிறிஸ்து யார் என்று தன்னை பற்றி வெளிப்படுத்தி விட்டார். அடுத்து லாசருவை உயிர்ப்பிக்கிற வல்லமையாக இருக்கிறது. மூன்றாவது வாசிக்கும்படி கேட்கிறேன், 38 45 வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது, அதின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். இதில் தேவன் அவளுக்கு சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது, ஒரு அவிசுவாசத்தின் மத்தியில் சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. ஒரு மரண வீட்டில் அவர்கள் என்ன விசுவாசிக்க முடியும்? அந்த இடத்தில் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். இதை எல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், மரணத்தை வென்ற தேவன் ஒருவர் அங்கு நின்று கொண்டிருக்கிறார் என்றதை காண்பிக்கிறது. ஆமென். இதில் பாருங்க, அந்த கல்களை அகற்ற சொல்கிறார். அதை கேட்ட மாத்திரத்தில் எவ்வளவு நாம் நேசித்தாலும் மரித்த பிறகு நம்மோடு அவர்களுடைய உடலை வைத்திருக்க முடியாது. ஆமென். அவர்களுடைய உடல் தான், ஆனால் அவர்கள் அதில் இல்லை. அவர்களுடைய உடல் தான் அங்கே இருக்கிறது. அதை தான் அவருடைய சகோதரி சொல்லுகிறார், ஆண்டவரே, மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. அந்த நாளில் 4 நாள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த கிரேக்க யூத சம்பிரதாயத்தில் அவர்கள் நம்பின ஒரு காரியம் என்னவென்றால், அவர்கள் ஆத்துமாவும் ஆவியும் அந்த உடம்பை சுற்றி தான் இருக்கும், மீண்டும் அவர்கள் உயிர்ப்பிக்கும்படிக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது என்று அன்று நம்பினார்கள். ஆனால் கிறிஸ்துவானவர் 4 நாள் கழித்து வந்தார். இது எல்லாம் என்ன காமிக்குதுன்னா, இது எல்லாம் தாண்டி தேவனுடைய செயல் அங்கே நடக்கப்படுகிறது. இது திடீரென்று நடக்கப்படவில்லை. 2 நாள் அந்த ஆவியும் இதுவும் அங்கே சுற்றி கொண்டிருந்தது, உள்ளே போகவில்லை. இதையெல்லாம் தாண்டி கிறிஸ்துவானவருடைய அற்புதம் அங்கே நடக்கப்படுகிறது. ஆமென். அது வந்துட்டு அற்புதம், அது வந்துட்டு அதிசயம், மாயமும் மந்திரமும் அல்ல. மாயம் மந்திரம் வேறு, அற்புதம் அதிசயம் வேறு. மாயம் மந்திரம் வேதத்தில் நாம் அடிப்படையாக எதுவும் பார்க்க முடியாது கிறிஸ்தவர்கள் மத்தியில்.
அதிசயமும் அற்புதத்தையும் நம்பாமலும் இருக்க முடியாது. ஏனென்றால் இயல்பாகவே வேதத்தை படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்தில் பார்க்கிறோம், எல்லாம் நாறி போய்விட்டது. நம் வாழ்க்கையில் அநேக காரியங்களை, நாம் கையில் எடுத்த காரியங்கள் அநேகங்கள் கல்லறைக்குள் தான் இருக்கிறது. ஆமென். நாம் நினைத்தோம் இப்படி செய்து முடித்து விடலாம் என்று, ஆனால் கால தாமதமாய் விட்டது, மரித்து போய் உள்ள இருக்கிறது. அநேக காரியங்களை நாம் செயல்பட வேண்டும் என்று நினைத்தோம், செயல்பட இயலாமல் போய்விட்டது, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட காரியமாக இருக்கிறது. ஆமென். இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இதற்கு எல்லாவற்றுக்கும் உயிர்ப்பிக்கும் தேவ வல்லமை இங்கு ஒன்று வாசம் செய்து கொண்டு இருக்கிறது. ஆமென். இந்த தேவ வல்லமையை குறித்து தான் நீங்கள் பார்க்குறோம். அதெல்லாம் அதான் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கடந்து போன காரியங்கள், நீங்கள் நினைத்து கால தாமதமாக்கப்பட்ட காரியங்கள், இப்படி நடந்திருக்க வேண்டும் என்று நினைத்து நடக்காமல் போன காரியங்கள், இது எல்லாவற்றுக்கும் மத்தியில் தேவன் வெளியே வா என்று சொன்னால் அது உயிர்ப்பித்து வெளியே வர வல்லமையாக இருக்கிறது. ஆமென். உயிர்ப்பிக்கும் தேவ வல்லமையை இங்கே நாம் பார்க்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். அற்புதத்தை குறித்து நான் தனியாக ஒரு நாள் பேசலாம் என்று நினைத்தேன், ஆனால் மேலாப்பில் நான் சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் கவனித்தீங்கன்னா, ஒரு மரணித்தவர் உயிர்ப்பிக்கப்படுகிறார். இது சபை சரித்திரத்திலும் நாம் பார்க்கிறோம். அநேக அண்மையிலும் ஆப்பிரிக்காலலாம் சிலர் சொன்னாங்க உயிர்ப்பிக்கப்பட்ட காரியங்கள். அநேகர்களுக்கு கேள்வி இருக்கலாம், அதெல்லாம் ஏன் அது லிட்ரலாக ஏன் நடக்க மாட்டேங்குது, ஏன் உண்மையான மரித்தவர்கள் உயிர்ப்பிக்க மாட்டேங்குது. உயிர்ப்பிக்கப்படுவாங்க அநேகர். ஆனால் மரித்த எல்லாரும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் மரணம் ஒன்று தேவையில்லாமல் போய்விடும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கல்லறையில் போயிட்டு மரித்தவர்களாம் உயிர்ப்பிச்சுட்டு இருப்பாங்க. அது இல்லை நோக்கம். அடிப்படையாக சொல்லப்படுகிறது, மரணத்துக்கும் ஜீவனுக்கும் அதிகாரம் உடையவர் இவர் என்று காமிக்கப்படுகிறது முதலாவது. ஆனால் சபை சரித்திரத்தில் அநேகர் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன கவனிக்க வேண்டும் என்றால், அது இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு 2 பேர் வருகிறார்கள். ஒருவருக்கு ஸ்டேஜ் 4 கேன்சரில் வராரு, மருத்துவரால் கைவிடப்பட்டு ஸ்டேஜ் 4 கேன்சரில் ஒருத்தர் வராரு. இன்னொருத்தருக்கு சும்மா ஒரு காலராவோ ஏதோ ஒரு சின்ன வியாதியில் வராரு. இவர் கைவிடப்படலை, இந்த சைடு உள்ளவர் கைவிடப்பட்டார் என்று வைத்து கொண்டால், ஸ்டேஜ் 4 கேன்சர் திடீர்னு சுகமாகி வெளியே வந்துடுறார். ஆனால் சாதாரண இதுதான், அவர் மரித்து போய் விடுகிறார். அன்பானவர்களே, இதெல்லாம் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறது. ஆமென். இறையாளுமை. நாம் யாரை உயிர்ப்பிக்க வேண்டுமோ உயிர்ப்பிப்பதல்ல, தேவன் யாரை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவானவர் தான் சொல்லுகிறாரு, நான் பிதா என்ன செய்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன், நானா ஒன்று செய்யவில்லை. அதில் கிறிஸ்துவானவர் பிதாவோடு நடக்கிற நடை இருந்தது. ஆமென். நாம் கிறிஸ்து பிதாவோடு எப்படி நடந்தாரோ அப்படி நாம் கிறிஸ்துவோடு நடக்கும் பொழுது நமக்கு தேவ சித்தம் தெரியும். யார் குணமளிக்க ஜெபம் பண்ண வேண்டும், யார் உயிர்ப்பிக்க ஜெபம் பண்ண வேண்டும் என்று. ஆமென். இது தேவன் அவருடைய இறையாளுமையின் அடிப்படையில் செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதுக்காக சில ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதற்காக அவிசுவாசப்படுவதல்ல. நம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டியது நமது வேலையாக இருக்கிறது. பதில் செய்வதும் செய்யாததும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்குறோம், ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. இந்த இடத்துல கிறிஸ்துவானவர் அந்த இடத்துல யார் என்று அவர் சொன்னார். நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அதோடு அவர் நிறுத்தவில்லை. அவர் யார் என்பதை he demonstrate, அவர் நடைமுறையாக வாழ்ந்து காமித்தார். அவர் வந்தார். வந்த உடனே நாறி போனது தான் 4 நாள் ஆகிவிட்டது. ஆனால் வெளியே வா என்றப்ப லாசரு வெளியே வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டும், லாசரு என்கிற பெயருக்கு தேவனே என் சகாயம் என்ற அர்த்தம். லாசரு என்பது கிரேக்க பெயரில் வருகிறது. இளையசார் என்பது தான் எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்ப்பாக வந்தது தான் லாசரு. லாசரு என்கிற பெயருக்கு அடிப்படையாக தேவனே என் சகாயம், the Lord is my help, அதான் அதற்கு அர்த்தம். மரியாள் என்கிற பெயர் வந்துட்டு ரொம்ப பெரிய பெயர் யூத சமுதாயத்தில். ஏனென்றால் மோசேயோட சகோதரியின் பேர் மரியாள் கிடையாது, அவள் பேர் மிரேயாம்.
அதை தான் கிரேக்க இதில் வந்துட்டு இவங்க மரியாள் என்று வைத்து கொண்டார்கள். ஆகையால் இது மார்த்தாளுடைய பேர் அநேக இடத்தில் நாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இது எப்படி தேவனே என் சகாயம் என்று பேர் வைத்தானோ அதே போல் அவனால் எழுந்து வர முடியாது கிறிஸ்துவை பார்த்து. ஆனால் ஒரு உயிர்ப்பிக்கும் வார்த்தை அங்கே சென்றது. அந்த வார்த்தை அவனை உயிர்ப்பித்து கொண்டு வந்தது. ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவனுடைய மகிமையை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இது பாருங்க, இது வந்துட்டு இந்த 3 விஷயம்தான். லாசருவின் மரணம், கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். லாசருவின் உயிர்ப்பிப்பு, இதை பாருங்க என்னவென்றால் இது நம்மளுடைய ஒரு கதையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ஆதாமை தேவன் படைத்த பொழுது பாவத்தில் மரித்து போய்விட்டான். பாவத்தில் மரித்து நாறி போய்விட்டான். ஆனால் இந்த மனுக்குலத்தில் பாவம் சேர்ந்த நாம் எல்லாம் ஒரு நாள் ஒரு லாசருவாக இருந்தோம். ஆனால் ஒரு சத்தம் கேட்டது, லாசருவே வெளியே வா என்று சொன்னது போல் உங்கள் பேரை கூப்பிட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். உங்களை அந்த பாவத்திலிருந்தும் என்னை அந்த பாவத்திலிருந்தும் வெளியே கூட்டி வந்த தேவன், உயிர்ப்பித்த தேவன். நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம், நான் தானே தேவனை தெரிந்து கொண்டேன்ட்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தெரிந்து கொள்ளல, அவர் தான் உங்களை தெரிந்து கொண்டார். முதலாவது. இரண்டாவது, அதில் பார்க்குறோம், லாசருவாலை எழுந்திருத்து வர முடியாது. அதுதான் பவுல் அந்த இடத்துல எழுதுகிறான், பாவத்தில் தூங்கி கொண்டிருந்த நாம் அல்ல, பாவத்தில் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்த தேவன். இப்படி லாசருவால் கிறிஸ்து இருக்கிறாருன்னு உடனே கிறிஸ்துவை தேடி அவனால் வர முடியவில்லை. ஆனால் என்ன பண்ண முடிந்ததென்றால் அவன் சத்தம் அவன் காதுகளில் தொனித்தவுடன் அவன் எழுந்திருத்து வந்தான். ஆமென். இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும், நீங்கள் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். அநேகருடைய கண்கள் ஏன் கிறிஸ்துவை பார்க்க முடியல, அவர்களுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் இருக்கும். அவர்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா காசு முக்கியமாக இருக்கும், பேர் புகழ் முக்கியமாக இருக்கும். அதெல்லாம் முக்கியம்தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு. உலகத்தில் மாத்திரம் வாழ்ந்துவிட்டு மரித்து போக வேண்டும் என்றால் அதோடு நிறுத்தி கொள்ளலாம். ஆனால் இதை தாண்டி அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆமென். அவர்கள் கண்கள் இருக்குது. அவர்கள்ட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள என்றால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியலை. ஏன் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இப்பவே நல்லா தானே இருக்கேன் அப்படின்பார்கள். ஏன் சொல்லுகிறார்கள் என்றால் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பாவத்தில் தூங்கி கொண்டிருக்கவில்லை, பாவத்தில் மரித்து இருக்கிறார்கள். ஆமென். உயிர்ப்பிக்கும் தேவ ஆவியானவருடைய சத்தம் உங்களை எப்படி இங்கே கொண்டு வந்ததோ அப்படி பேசப்படும் பொழுது அவர்களும் வந்து விடுவார்கள். ஆமென். இந்த உலகத்தில் உள்ளவர்களை போல நம்ம கவலை உள்ளவர்களாக இருக்க வேணாம், நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த உயிர்ப்பிக்கும் தேவ வல்லமை உள்ள ஆவியானவருடைய வார்த்தை எப்படி லாசருவை உயிர்ப்பித்ததோ அதே போல் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்தது. நம்ம வாழ்க்கையில் இது பெரிய அற்புதம் தெரியுமா? நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டது தான் பெரிய அற்புதமாக இருக்கிறது. நாம் பாவத்தில் மரித்திருந்தோம். ஆமென். கிறிஸ்து நம்மை உயிர்ப்பித்தார். இந்த இடத்துல பார்க்குறோம், 3 காரியம், லாசரு உயிர் தெழுந்துட்டான், அந்த சகோதரிகளோடு மீண்டும் சேர்க்கப்பட்டான். அதில் ஆரம்பிக்கும் போதே கால்களை கழுவுனது போல் இருக்கும். அது அடுத்த அதிகாரத்தில் வருகிறது. ஏன் அதை முதல்ல எழுத்தாளன் சொல்லுகிறான் என்றால் அதாவது அடையாளப்படுத்துவதற்காக சொல்லுகிறான். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இயேசுவை காட்டி கொடுக்கும் யூதாஸ் காரியத்து என்று ஆரம்பத்தில் சொல்லிவிடுகிறான். ஆனால் காட்டி கொடுக்குற அனுபவம் லேட்டாக தான் வருது. ஏனென்றால் புரிந்து கொள்வதற்காக. எழுதும் பொழுது அவன் அடுத்த இதில் தான் அவன் கால்களை, தேவனுடைய கால்களை அவள் இது பண்ணுகிறாள். ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், தேவன் நேசித்த ஒரு குடும்பம்தான், தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பம்தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு சூழலுக்கு கடந்து செல்கிறார்கள். கிறிஸ்து தன்னை யார் என்று அவர்களுக்கு தெரிவிக்கிறார். தெரிவித்ததுடன் நிறுத்தாமல் அவர்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி அவர்கள் வெற்றி சிறக்க செய்கிறார். ஆமென். உள்ள மரித்திருந்த லாசரு மீண்டும் உயிரோடு இருந்து வந்து விட்டான். ஆமென். தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையாக அவன் போய்விட்டு எல்லாம் எதுவும் சொல்ல தேவையில்ல, இப்போ போய் உட்கார்ந்துருந்தாலே போதும். அவன் மூச்சு விடுறதே அற்புதம் தான். ஏன்னா மரித்திருந்தவன் பிழைத்தாங்க உட்கார்ந்துருக்கான், தேவனுடைய இதை. ஆனால் அது வந்துட்டு ஒரு காரியம். அதுக்கப்புறம் அவர்கள் வாழ்க்கையில் மீண்டும் மரணம் பிறந்திருக்கும், அது வேற. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிற காரியம் கிறிஸ்துவானவர் யார் என்பதை காமிக்கிறது. பவுல் எழுதும் போது கிறிஸ்துவானவர் தான் முதலில் மறுரூபப்படுத்தப்பட்ட உடம்பு தான் கிறிஸ்துவானவருக்கு முதல்ல வந்த, மீண்டும் உயிர் தெழுந்து
மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தவர் கிறிஸ்து மாத்திரம்தான். அவர்தான் முதலாவது கனியாக இருக்கிறார். லாசரு எப்படி என்றால், லாசரு பழைய ஏற்பாட்டிலையும் அநேகர் உயிர்த்தெழுந்து வந்தார்கள். அவர்கள் முதல் கனி இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இயல்பான உடம்பு மீண்டும் திரும்ப பெற்றது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், எசேக்கியேல் அங்கேருந்து சொல்கிறான், இந்த உலர்ந்து போன எலும்புகள் மீண்டும் உயிர் அடைந்த மாதிரி தான். இங்கே கிறிஸ்துவானவர் அந்த கல்லறையிலிருந்து சொல்லும் பொழுது அது உயிர் பெற்று திரும்பி வளர்ந்தது. ஆனால் மறுரூபமான உடம்பை கொண்டு பரமேறி சென்று மீண்டும் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவர் கிறிஸ்துவானவராக இருக்கிறார். ஆமென். அநேக சத்தியங்கள் நிறைந்த ஒரு காரியமாக இருக்குது. நேரம் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. வீட்டுக்கு சென்று இந்த இந்த அதிகாரத்தை முழுவதும் வாசிக்கும்படி கேட்கிறேன். தேவன் உங்களோடு இடைப்படுவார். கிறிஸ்து யார் என்று இந்த இடத்தில் பார்க்கிறோம். முதலாவது ஒரு பெரிய கஷ்டங்கள் இருந்தது. கிறிஸ்து தம்மை யார் என்று சொல்கிறார். மூன்றாவது, கிறிஸ்து தம்முடைய அற்புதத்தை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்துவானவர் உங்கள் சூழ்நிலைகளை அறிந்தவராக இருக்கிறார். ஆமென். மரித்த காரியங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். தோல்வியான காரியங்கள் முடிந்து போயிட்டு என்று நினைக்கிறதை மீண்டும் உயிர்ப்பிக்கிற தேவன் இருக்கிறார். ஆமென். நமது நேரம் இல்லாமல் இருக்கலாம். அநேகர் சொல்வார்கள், உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு தேவன் கையில் கொடுக்கறதில்ல என்று சொல்வார்கள். ஆனால் பவுல் வந்துட்டு சொல்கிறான், எங்களை எல்லாம் தாண்டின விஷயம் எங்களுக்கு நடந்துச்சு, ஆனால் தேவ கிருபையில் நாங்கள் தாங்கப்பட்டோம். ஆமென். அதே தான் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரம் சொல்லுவாங்க, தேவன் சரியான நேரத்தில் வந்து விடுவார் என்று. தேவன் சரியான நேரத்தில் அவர் நேரத்தில் வந்து விடுவார். ஆமென். நமது கடிகாரம் அல்ல, அவருடைய நேரத்தில் அவர் செயல்பாடு சரியாக இருக்கும். அவனை சுகமளித்திருக்கலாம், ஆனால் மரித்தவனை உயிர்ப்பித்தது அதையும் கூட ஒரு பெரிய அற்புதமாக காணப்படுகிறது. ஆமென். இறுதியான 7 அற்புதம் தேவன் 7 அற்புதத்தை எழுதியிருக்கான் யோவான். இது 7வது அற்புதமாக எழுதப்பட்டிருக்குது. முதல் அற்புதம் எங்கே நடந்தது? கானா ஒரு கல்யாண வீட்டில் நடந்தது. இறுதியான அற்புதம், இதற்கப்புறம் தேவன் அநேக காரியங்களை இது பண்ணிட்டு அவருடைய கல்வாரி சிலுவை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு காலம் வருகிறது. இதுதான் இறுதியான அற்புதம் என்று யோவான் அந்த இடத்துல இது பண்ணுறான். முதல் கல்யாண வீடு என்றால் என்ன? ஒரு சந்தோஷமான இடம், எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இறுதியான இது ஒரு 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 இதை செட் பண்ணுது, அந்த ஒரு டோனை செட் பண்ணுது. இதுக்கு கிறிஸ்துவின் இது வந்துட்டு ஒரு அடையாளமாக இருக்குது. எப்படி லாசரு வெளியே வந்தானோ அதே போல் கிறிஸ்து வருவார் என்று. கிறிஸ்து 3 நாளில் ஆவியானவரால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்போகிறார். இது ஒரு அடையாளமாக முன்மாதிரியாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. 7 அற்புதத்தில் இது 7வது அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவானவர் யார் என்று பார்த்தோம். நம் வாழ்க்கையில் அநேக போதனைகளை கேட்டுவிட்டு அவர்கள் சொல்வது, அவர்கள் காதுகளுக்கு ரொம்ப இன்பமானதை சொல்லுவார்கள். ஆனால் தவறான ஒரு இதை இன்பமாக சொன்னாலும் கேட்கக்கூடாது. கடினமான ஒரு காரியத்தை சரியாக இருந்தால் அதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கிறிஸ்துவானவர் யார் என்று வேதம் சொல்லுகிறார். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவராக இருக்கிறார். ஆமென். அடுத்த 2 இது சொல்லுகிறார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். இவரை அல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் போக முடியாது. யாரையும் நாம் வெறுப்பதில்லை. அவரவர் நம்பிக்கையை அவரவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்காகவும் நாம் ஜெபம் கொண்டுதான் இருப்போம். அவர்களுடைய போதனைகளை நாம் வேதத்தில் பார்க்கக்கூடாது. ஆமென். வேதத்தின் போதனைகளை நம் வாழ்க்கையில் பார்க்க வேண்டும். ஆமென். இந்த அதிகாரத்தில் நாம் பார்த்தது, இந்த கடினமான சூழலில் தேவன் எப்படி உதவி செய்தாரோ அதை உதவி செய்ய வல்லமையாக இருக்கிறார். கிறிஸ்து யார் என்று காமித்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை ரட்சித்த ஒரு தேவ அன்பு உங்களை இன்னும் தாங்கி கொண்டு இருக்கிறது. ஆமென். அதில் தேவன் கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்குது. நம்ம பிரச்சனைகள் எல்லாம் நாம் கடந்து செல்வது யாருக்கும் தெரியாமல் இல்லை. கிறிஸ்துவானவர்கிட்ட நீங்கள் யோசிக்கலாம், போகிறதே எனக்கு உங்களுக்கு தெரியலையா என்று. எல்லாம் தேவன் அறிந்தவராகவும் அதையெல்லாம் உங்களுடைய உணர்வை அவர் உணர்வுகளாகவும் இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. உமது வார்த்தையை எங்களுக்கு கேட்க உதவி செய்தீர் ஆண்டவரே. லாசரு வீட்டில் ஒரு காரியம் நடந்த பொழுது நீர் அவர்களோடு இருந்தீர் ஆண்டவரே. உமது லார்ட் யோர் டிலேஸ் ஆண்டவரே, உமது தாமதம்
எங்களது தோல்வி இல்லை ஆண்டவரே. நீர் உயிர்ப்பிக்கும் வல்லமை உள்ளவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் அநேக கனவுகள் கல்லறையின் மீது இருக்கலாம், அநேக எண்ணங்கள் நாங்கள் நினைத்தது நடக்காமல் போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சபையாக ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் மரித்திருக்கிற சூழல் இருக்குதோ எல்லாத்தையும் உயிர்ப்பிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சபையாக நாங்கள் உங்கள் பாதப்படியில் அமருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உம்மை வேதனை உண்டாக்கும் வழி ஏதினாலும் எங்களிடத்தில் இருக்கா என்று பாரும் ஆண்டவரே. எங்களை நித்திய வழியில் நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பேசுகிற சத்தம் எங்கள் காதுகளில் கேட்க வேண்டும் ஆண்டவரே. அவிசுவாசமாக இல்லை ஆண்டவரே, விசுவாசத்தை பெருக செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் சூழ்நிலை எந்த இடத்தில் எங்கள் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எதிர்காலமாக இருந்தாலும் சரி, இருளாய் இருந்தாலும் சரி ஆண்டவரே, நீர் வெளிச்சமாய் இருப்பீர் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, பரலோக பிதாவே, நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. நீர் கிறிஸ்துவானவருடைய ஜெபத்தை கேட்டீர் ஆண்டவரே. கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் உங்கள் பாதப்படியில் வருகிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருக்காகவும் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. உமக்காக வாழ்கிற எங்கள் மக்களை நீர் சந்திக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு அவர்கள் எந்த பிரச்சனைக்குள் போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரியாது. தேவ வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில் செயல்படட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியான காரியமாக இருந்தாலும் சரி, கேரக்டரில் பிரச்சனை இருந்தாலும் சரி, தேவனே, எங்கள் நம்பிக்கை உம்மீது இருக்கிறது ஆண்டவரே. தேவனை நம்பிக்கையாய் கொண்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். உம்மீது எங்கள் நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இங்கே வந்த ஒவ்வொருக்காகவும் ஜெபம் பண்ணுறேன். இந்த வாரம் முழுவதும் நீர் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை உமது கிருபை எங்களை தாங்க வேண்டும் ஆண்டவரே. அநேக காரியங்களை முன்வைத்து நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலையும் நீர் மகிமைப்பட வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் எந்த பாதையில் நாங்கள் நடந்தாலும் அதற்கு நடக்கும்படிக்கான பலத்தை எங்கள் கால்களுக்கு நீர் தர வேண்டும். ஆவியானவருடைய தயவு எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மீதியானது யாவற்றையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எந்த தேவையில் வந்திருந்தாலும் நீர் அவர்களை சந்திப்பீர் என்பதை நம்புகிறேன். அவர்களோடு இந்த வாரம் முழுவதும் நீர் இருப்பீர் என்பதை நம்புகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் தருவோம். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.